ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் முத்துக்குமரன் பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்னுடைய ML டிசைன் சேனல்ஸும் உங்களை எல்லாரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிம்பிள் கிராஃப்ட் ஒர்க்கு தான். இந்த அட்டைப்பெட்டியை வச்சு எப்படி ஒரு ஸ்டாண்டு மாதிரி பண்ணுறது, பொருள்லாம் வைக்கிறதுக்காக ஒரு சிம்பிள் ஸ்டாண்ட் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஒரு சின்ன வீடியோ தான், நல்லாயிருக்கும் பாருங்கள், நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வேஸ்ட்டு அட்டை பாக்ஸு, காட்டன் பாக்ஸ் இருக்குல்ல, அது பாக்ஸாக எடுத்துக்கணும். அது எதுவும் பிரிக்க வேண்டாம். உங்கள் வீட்டில் என்னென்ன பாக்ஸ் இருக்கோ அது பாக்ஸை எடுத்துக்க வேண்டியதுதான். அதை க்ளூ வச்சு ஒட்டிக்கணும். அந்த ரெண்டு பக்கமும் ஓப்பனாக இருக்கும்ல, அதை ஒட்டிக்கணும். ஒட்டிக்கிட்டு அது பிரியாமல் இருக்கும். அதை அப்படியே பிரியாமல் ஒட்டிட்டு பார்த்திங்கன்னா அதை இந்த பாக்ஸ்லேயும் ஒட்டிக்கணும், அந்த பாக்ஸ்லேயும் ஒட்டிக்கணும். ஒட்டிக்கிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ரெண்டு பாக்ஸையும் நல்லா ஒட்டிக்கணும். அது மேலே பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டும் இதாக இருக்கிறதுனால மேலே ஒரு கலர் பேப்பர் ஒட்டிக்கலாம். நான் அந்த சில்வர் பேப்பர் எடுத்துருக்கிறேன். அது மேலே ஒரு ரெட் கலர் பேப்பர் ஒட்ட போகிறேன். அதை ஒட்டிக்கிட்டு அதை பார்த்தீங்கன்னா ரெண்டு பாக்ஸுக்கும் ஒட்டிக்க வேண்டியதுதான். ஒட்டிட்டு இல்லை உங்கள் கையில் என்ன கலர் பேப்பர் இருக்கோ ஒட்டிக்கலாம். கலர் பேப்பர் நான் அந்த ஒரு வீடியோக்காக அழகாக இருக்கணுங்கிறத ஒட்டிக்கிறேன். நீங்கள் சும்மா அப்படியே வேணாலும் வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம அதில் அட்டை இதெல்லாம் வைக்க போகிறோம், ஜாமான்லாம் வைக்க போகிறோம் அப்படிங்கிறதுனால அது ஏதாவது அழுக்க விடாமல் இருக்கிறதுக்காக அந்த கலர் பேப்பர் நான் ஒட்டிக்கிறேன். ஒரு அட்டை மாதிரி ஒரு காட்டன் பீஸ் ஒன்று எடுத்துக்கிட்டு அதில் இந்த மாதிரி வச்சு வரைஞ்சிக்கணும். ஒரு அளவுக்கு வரைஞ்சிக்கிட்டு அதில் தான் ஒட்ட போகிறோம். இந்த பாக்ஸை அதில் இந்த க்ளூ தடவி அதில் நம்ம பேஸ்ட் பண்ணி அதில் ஒட்டிட்டோம் அப்படின்னா அது அப்படியே நின்றுக்கும். இப்போ அது போல் அது மாதிரி பென்சிலில் வரைஞ்சி அதை கட் பண்ணிக்கிறோம். கட் பண்ணிக்கிட்டு இதுமாரி இன்னொரு பாக்ஸ் ஒன்று, இன்னொரு காட்டன் இதில் ஒரு அட்டைப்பெட்டியில் இதுமாரி கட் பண்ணிக்கணும். அட்டை துண்டில் இதுமாரி கட் பண்ணிக்கிட்டு அதில் ஒன்று இந்த பக்கமும் அடுத்தது அந்த பக்கமும் ஒட்டிக்க போகிறோம். அவ்வளோதான். ஒட்டிட்டு அது ஒரு காட்டன் ஸ்டாண்டு மாதிரி ஆகிடும். நம்ம வீட்டிலே யூஸ்ஃபுல்லாக நம்ம வேஸ்ட்டாக போகிற பொருளை வச்சு ஒரு ஸ்டாண்டு மாதிரி எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறது தான் இப்போ இந்த வீடியோவில் நம்ம காமிச்சிருக்கேன். பாருங்கள், அதை வெட்டினதுக்கு பிறகு என்ன பண்ண போகிறோம், அது மேலே ஒரு கலர் பேப்பர், ஒரு ப்ளூ கலர் பேப்பர் ஒட்டிக்கிறோம். ஏன்னா இதில் ஒயிட்டு சில்வர் பேப்பரும் ரெட் கலர் பேப்பரும் ஒட்டியிருந்தேன். அதில் ஒரு ப்ளூ கலர் பேப்பர் ஒட்டிக்க வேண்டியது தான். ஒட்டிக்கிட்டு இதில் இப்போ அந்த அட்டை பாக்ஸை ஒட்ட போகிறோம் பாருங்கள். அப்படியே க்ளூவை தடவி அதில் வச்சுட்டு அதில் அந்த ஒரு அட்டைப்பெட்டி இதில் ஒட்டிக்க வேண்டியது. ஒட்டிக்கிட்டு அதில் அப்படியே வச்சு ப்ரெஸ் பண்ணிட்டால் நின்றுடும். அதே மாதிரி அது மேலே கீழே நேராக ஒட்டக்கூடாது, அதுக்கு மேலே ஒட்டிக்கணும். அந்த கீழே எதுக்கு அட்டைன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஸ்டாண்ட் நிற்கிறதுக்காக உள்ள ஒரு கிரிப்புக்காக அந்த அட்டை ஃபுல்லாக கொடுத்துருக்குறோம். இதை ஒட்டின்ட்டு அது மேலே வச்சிட வேண்டியது. இந்த ரெண்டு அட்டைப்பெட்டிக்கும் கேப் இருக்கும். அந்த கேப்பு நகருங்கிறதுனால அதில் ஒரு சின்ன பீஸ் மாதிரி ஒட்டிக்கிட்டு அது நகராமல் இருக்கும். அந்த ரெண்டு அட்டைப்பெட்டிக்கும் இடையில இருக்குது பாருங்கள் கேப்பு. ரெண்டு அட்டைப்பெட்டியும் சேர்றது இல்லை, அந்த இடத்துல ஒரு சின்ன பீஸ் அது மேலே அதை ஒட்டிக்கிட்டு அது மேலே ஒரு பீஸ் மாதிரி கொடுத்துட்டோம் அப்படின்னா அது அட்டைப்பெட்டி நகராமல் இருக்கும். அது கடைசியாக கொடுப்பேன். இப்போ அது ரொம்ப ஆடுதுங்கிறதுனால அதை ஒட்டிக்கிறேன். அது மேலே இந்த கீழே வச்சுருந்தோம்ல இன்னொரு அட்டை துண்டு அது மேலே ஒட்டிக்கிறோம். அட்டை பீஸு அதுமாரி வெட்டி வச்சுருந்தோம். அந்த அட்டை பீஸை அது மேலே ஒட்டிக்கிறோம். ஒட்டிட்டோம்னா ரெண்டு பக்கமும் நல்லா க்ரிப்பாக நின்றுக்கும். அவ்வளோதான். அது மேலே ஒட்டிட்டோமா. இப்போ நம்ம அதை ஒட்டிட்டோம். அந்த அட்டைக்கு பின் சைடு நீங்கள் மேலே வெயிட்டான பொருள் வச்சிங்கன்னா கீழே விழுந்துடும் அப்படின்னு நீங்கள் யோசனையாக இருந்ததுன்னா, அட்டைக்கு பின் சைடு கூட ஒரு சின்னதாக ஒரு கிரிப்புக்காக ஒரு சின்னதாக அட்டை வெட்டி ஒட்டிக்கலாம். நான் அதை உங்களுக்கு காமிக்கலை, வேணால் ஒட்டிக்கலாம். அதை ஒட்டிக்கிட்டிங்கன்னா க்ரிப்பாக நின்றுக்கும். அட்டைக்கு பேக் சைடு, இந்த ஸ்டாண்டுக்கு பேக் சைடு இந்த மேலே ஒரு அட்டை பாக்ஸு கொடுத்துருக்கோம். கீழே ஒரு அட்டை பாக்ஸு, மேலே ஒரு அட்டை பாக்ஸு கொடுத்துருக்கோம். இந்த அட்டை பாக்ஸுக்கு பின்பக்கம் அதுக்கு கேப்பு இதாக இருந்தது அப்படின்னா, இந்த சைடுக்கு அங்கே இருந்தது அப்படின்னா அது கீழே ஒரு சின்ன துண்டு மாதிரி கொடுத்துட்டிங்கன்னா அது அப்படியே க்ரிப்பாக நின்றுக்கும். இது நான் அந்த அட்டைப்பெட்டி ரெண்டும் பிடிச்சிக்கிறதுக்காக கொடுத்துருக்குறேன். அவ்வளோதான்.
கொடுத்தாச்சா. இப்போ பாருங்கள், அதில் அந்த பொருள்லாம் வச்சு அடுக்கி காமிப்பேன் பாருங்கள். இதுமாரி வச்சுக்கிட்டோம்னா நம்ம சிம்பிளாக ஒரு ஸ்டாண்டு ரெண்டு அட்டைப்பெட்டி உள்ளது, 3 அட்டைப்பெட்டி உள்ளது, இதுமாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம பொருள் இடம் வந்து கிச்சன் சின்னதாக இருக்குது அப்படிங்கும்போது அந்த இடத்துல நம்ம இதை வந்து அதிகமாக இந்த இப்போ ஒரே இடத்துல நிறைய பொருளை அடுக்கி வச்சுக்கலாம். அதுக்காக தான் இந்த நம்ம வேஸ்ட்டாக போகிற அட்டைப்பெட்டி இதுமாதிரி ஒட்டி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நிற்கும். இல்லை பின்னாடி நிற்கணுங்கிறதுக்காக அந்த வெயிட்டான பொருள் மேலே வைக்கிறோம்ல, பெரிய பாட்டில்லாம் வைக்கிறோம் பாருங்கள், அது வைக்கிறதுக்காக அதுக்கு கீழே அந்த அட்டைப்பெட்டிக்கு கீழே ஒரு சின்ன ஒரு 4-5 அட்டை துண்டை ஒட்டிட்டீங்க அப்படின்னா அது நல்லா க்ரிப்பாக நின்றுக்கும். அதுதான் நல்லாயிருக்கும் பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என் சேனலை பார்த்துட்டு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.